بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيت من اتخذ إلهه هواه وأضله الله على علم وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة فمن يهديه من بعد الله أفلا تذكرون. وقالوا إن هي إلا حياتنا الدنيا وما نحن بمبعوثين. أفرأيت من اتخذ إلهه هواه وأضله الله على علم وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة فمن يهديه من بعد الله أفلا تذكرون. وقالوا ما هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا إلا الدهر وما لهم بذلك من علم إن هم إلا يظنون. وإذا تتلى عليهم آياتنا بينات ما كان حجتهم إلا أن قالوا ائتوا بآبائنا إن كنتم صادقين. قل الله يحييكم ثم يميتكم ثم يجمعكم إلى يوم القيامة لا ريب فيه ولكن أكثر الناس لا يعلمون. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் அல் ஜாசியா அத்தியாயத்தின் 22 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் இதுவரை பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பாவங்கள் செய்தவர்களை ஈமானும் சாலிஹான அமலுடையவர்களை போன்று ஆக்குவோம் என கருதி கொண்டார்களா என்று கேட்டதன் வழியாக மோமின்களும் இறைமறுப்பாளர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பதிவு செய்தான். மேலும் இறைமறுப்பாளர்கள் அல்லாஹுடைய குதிரத்தை விளங்காமல் அல்லாஹுடைய சக்தியை ஆற்றலை அவர்கள் விளங்குவதில்லை. மாறாக தங்களது மனம்போன போக்கில் நடந்து கொள்வதும் மனோ இச்சையை பின்பற்றி நடப்பதுமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான். யா ரசூலல்லாஹ் அஃபரஅய்த மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையையே தன் கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீங்கள் அவனை பற்றி சொல்லுங்கள், அவனை தெரியுமா? வ அதல்லஹு அல்லாஹு அலா இல்மின், ஞானம் இருப்பதின் அடிப்படையிலேயே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டிருக்கின்றான். வ ഖതம அலா சம்இஹி வ கல்பிஹி, மேலும் அவனது செவியிலும் கல்வியிலும்
அல்லாஹ் சீலிட்டு விட்டான். வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா, அவனுடைய பார்வையில் அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். ஃபமன் யஹ்தீஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்விற்கு பின்பு வேறு யார்தான் அவனுக்கு நேர்வழி காட்ட முடியும்? அஃபலா ததக்கரூன், நீங்கள் புரிய மாட்டீர்களா, விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்கின்றான். மேலும் வகாலு, அந்த மக்கள் இறைமறுப்பாளர்கள் கூறினார்கள், மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா, இந்த உலகம் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், மரணிக்கின்றோம், அதுதான் இந்த ஒட்டுமொத்த துன்யாவும். ஒமா யுஹ்லிகுனா இல்லத்தஹர், காலமே தவிர நம்மை அழிப்பதில்லை. ஒமா லஹும் பிதாலிக மின் இல்மின், இவ்வாறு அவர்கள் கூறுவதால் அவர்களுக்கு எத்தகைய ஞானமும் இல்லை. இன்ஹும் இல்லா யதுன்னூன், மேலும் அவர்கள் ஒரு கற்பனையை தவிர வேறல்ல. வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், நம்முடைய அத்தாட்சிகள் தெளிவாக அவரிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டார். மாகான ஹுஜ்ஜதஹும் இல்லா அன் காலு தூபி ஆபாஇனா இன் குன்தும் சாதிகீன், அவர்கள் கூறுகின்ற ஆதாரம் இதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. என்ன சொல்வார்கள்? நீங்கள் உங்களது கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களது மூதாதையர்களை கொண்டு வாருங்கள் என சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், குலில்லாஹு யுஹ்யீக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஜ்மஉக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை தருவான், அவனே உங்களை மரணிக்க செய்வான், அவன் உங்கள் எல்லோரையும் கியாமத் நாளில் ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீஹ், அதில் துளியளவும் சந்தேகத்திற்கிடமில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வலாக்கின் அக்ஸர் அன்னாஸி லா யஅலமூன், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த அடிப்படையை புரியாதவர்களாக இருக்கின்றனர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, இந்த வசனத்திற்கான விளக்கம் என்பது, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முதலில் அஃபராயித மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையையே கடவுளாக ஆக்கி கொண்டவன், தெய்வமாக இறைவனாக ஆக்கி கொண்டவன், அவனை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது இந்த உலகத்தில் ஒரு சாரார் உண்டு, அவர்களுக்கு அவர்களது மனோ இச்சை தான் எல்லாமும். மனோ இச்சை என்ன சொல்கிறதோ அதை செய்வார்கள். அவரது மனோ இச்சை ஒன்றை சரியென காண்பித்தால் அதை அவர்கள் செய்வார்கள், அதை தவறென சொன்னால் அதை விட்டு விடுவார்கள். மனோ இச்சையின்படி நடப்பவர்கள் இவர்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தனது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவன். வா அதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் இல்முடனேயே அவர்களை வழிகேட்டில் விட்டிருக்கின்றான். இல்முடனேயே அவர்களை வழிகேட்டில் விட்டிருக்கிறான் என்பதற்கு பொருள் சொல்கின்ற பொழுது, அலா இல்மின், இல்முடனேயே, தெரிந்திருப்பதுடனேயே, அறிந்திருப்பதுடனேயே அல்லாஹ் அவர்களை வழிகேட்டில் விட்டிருக்கிறான் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது, என்ன இல்ம், யாருக்கு யார் அறிந்திருப்பதுடன் என்று சொல்கின்ற பொழுது அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படும். இவன் வழிகேட்டிற்குத்தான் தகுதியுடையவன் என்பதை அல்லாஹ் அறிந்திருப்பதால் அவனை வழிகேட்டில் விட்டிருக்கிறான் என்று ஒரு பொருளும், இன்னொரு பொருள், இவனுக்கு எது சரி எது தவறு என்ற உண்மை விளக்கம் இவனுக்கு வந்ததற்கு பின்பு, தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ் இவனுக்கு கொடுத்ததற்கு பின்பு, அந்த ஆதாரம் கிடைத்ததற்கு பின்பும் தான் இவன் வழிகேட்டில் இருக்கிறான் என்பது இன்னொரு பொருள். இந்த இரண்டாவது பொருளை அர்த்தமே இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு தெரியும் அவன் வழிகேட்டில் அல்லாஹ்வை விட்டுவிட்டான் என்பது. இந்த அடியான் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முதலில் தெளிவை தரத்தான் செய்திருக்கிறான். எது சரி எது தவறு என புரியும் திறனை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுக்கு விளங்கும் ஆற்றல் அங்கே இருக்கிறது. எது உண்மை என்பது அவன் தெரியவும் செய்கிறான். ஆனால் அதையும் தாண்டி தன் மனம் போன போக்கில் மனம் என்ன சொல்கிறதோ அந்த மனோ இச்சைக்கு அவன் கட்டுப்படுவனாக இருக்கின்றான். வஅதல்லஹுல்லாஹு அலா இல்ம். மேலும் அல்லாஹ் என்ன செய்வான், இப்படி ஒரு சூழல் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால், வஹத்தம அலா சம்இஹி வ கல்பிஹி, அவனது செவியில் அல்லாஹ் சீலிட்டு விடுவான், அவனது உள்ளத்தில் அல்லாஹ் சீலிட்டு விடுவான். வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா,
அவனது பார்வையில் அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விடுவான். என்ன பொருள்? நன்மையான காரியங்களை, திருந்த வேண்டிய முறைப்படியான விஷயங்களை கேட்டு பயன்பெறுகின்ற காது அவனுக்கு இருக்காது. மேலும் எந்த நல்ல விஷயங்களை புரிந்து சிந்தித்து உணர்ந்து திருந்த வேண்டுமோ அவைகளை ஏற்றுக்கொள்ளும் கல்பும் அவனுக்கு இருக்காது. மேலும் எந்த ஒரு சத்தியத்தை பார்த்து நேர்வழி பெற வேண்டுமோ அதை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய தௌஃபீக்கும் வாய்ப்பும் அவனுக்கு இருக்காது என்பது பொருள். செவியில் சீல், உள்ளத்தில் சீல், பார்வையில் திரை என்பதற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது இப்படி விளக்கத்தை சொல்கிறார்கள். செவியிலும் கல்வியிலும் சீலும். நம்ம சீல் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவோம்? அதை தாண்டி உள்ளே செல்ல முடியாதுன்ற அர்த்தம். சீல் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன அர்த்தம் இது ஓப்பன் பண்ணப்படாதது, உள்ளுக்குள்ளே போக முடியாது, சீலை உடைத்தால்தான் போக முடியும், அதனால் சீலிடப்பட்டது என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இங்கே காதுகளில் சீல், அதே போன்று உள்ளத்தில் சீல் வைக்கப்பட்டது என்று சொன்னால் இங்கே என்ன சீல் இருக்குது? எல்லாமே கேட்கத்தானே செய்யுது. இன்றும் கேட்கிறான், நேற்றும் கேட்டான், அதற்கு முந்தைய நாளும் கேட்டான், நாளையும் கேட்கப் போகிறான், கேட்கத்தான் செய்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கத்தான் செய்கிறான். அவனுக்கு ஒரே மாதிரியான இதயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய கல்வியிலும் அவனுடைய செவியிலும் அல்லாஹ் சீலிட்டு விட்டான் என்பதற்கு பொருள் சொல்கின்ற பொழுது செவி இருக்கும், ஆனால் எதை கேட்டு பயன்பெற வேண்டுமோ அத்தகைய பயன்பெறுகின்ற விதத்தில் அது கேட்காது. அப்படியானால் அது கேட்கும் திறன் இருந்தாலும் கேட்காததற்கு சமம்தான், கேட்டாலும் கேட்காததற்கு சமம்தான். அதனால தான் அல்லாஹ் சொல்வான் ஒரு வசனத்தில், வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். மூமின்களே, நீங்கள் இப்படி இருந்து வராதீர்கள். வலா தக்கூனு, யார் மாதிரி? கல்லதீன காலு சமிஅனா, ஒரு சாரார் நாங்கள் கேட்டோம் என சொல்வார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் கேட்கவில்லை, அவர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். ஒரு சாரார் நாங்கள் கேட்டோம் என சொல்வார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் கேட்கவில்லை, அவர்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். என்ன இது? விளங்குறதுலேயே சிரமம் இருக்கும். கேட்டோம் என சொல்வார்கள், ஆனால் கேட்கவில்லை, அவர்களை போன்று இருந்து விடாதீர்கள். சொல்றது காதுல விழத்தான் செய்யும், ஆனால் அதிலிருந்து எதை எடுத்து நடக்க வேண்டுமோ அதை எடுத்து நடக்க மாட்டார்கள். எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கவும் மாட்டார்கள். இதை போன்றவர்கள் கேட்பதும் ஒன்றுதான், கேட்காமல் இருப்பதும் ஒன்றுதான். இவங்கள மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி சும்முல் புக்முல் லதீன லா யாகிலூன். அல்லாஹ்விடத்தில் மிக மட்டமான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், சிந்திப்பதற்கு சக்தியற்ற, கேட்க முடியாத, பேச முடியாத பொருள்தான் அல்லாஹ்விடத்தில் மட்டமானது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சில பொருட்களை அல்லாஹ் தருகிறான். பேசும் சக்தி, கேட்கும் திறன், பார்க்கும் திறன், சிந்திக்கும் இவைகள் எப்பொழுது அதற்குரிய சரியான வழித்தடத்தில் செல்கிறதோ, கேட்க வேண்டியதை எப்பொழுது கேட்கின்றோமோ, கேட்க வேண்டிய முறைப்பிரகாரம் எப்பொழுது கேட்கின்றோமோ, பார்க்க வேண்டியவைகளை எப்பொழுது முறைப்பிரகாரம் பார்க்கின்றோமோ, சிந்திக்க வேண்டியவைகளை எப்பொழுது முறைப்பிரகாரம் சிந்திக்கின்றோமோ, இப்பொழுதுதான் அவனுடைய காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, உள்ளம் சிந்திக்கிறது என்பது பொருள். இந்த ஹகீகத்தை அந்த பொருட்கள் செய்யவில்லையானால் அதற்கு பெயர் அது அறவே கேட்காததை போன்றது தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்லுவான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா வலா துஸ்மிஉ சும்ம துஆ இதா வல்லவ் முத்பிரீன். இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்தவர்களை நிச்சயமாக நீங்கள் கேட்க வைக்க முடியாது, செவிடர்களையும் உங்களால் கேட்க வைக்க முடியாது. இதா வல்லவ் முத்பிரீன், அவர்கள் பின்வாங்கி ஓடினால் அப்படின்னு வரும். பின்வாங்கி மையத்தை எப்படி ஓடும்? செவிடனுக்கு ஓடினால்தான் காது கேட்குமா? கேட்காது. அல்லாஹ் சொல்றான், மையத்துகளுக்கு உங்களால் கேட்க வைக்க முடியாது. சில பேர் இந்த ஆயத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க, மௌத்தாக்கள் மையத்துகள் கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு விஷயம். மையத்துகள் கேட்கும். சொல்லதான் சொல்றாங்க, இன்னல் மையத்த லயஸ்மஉ கஃப்கனி ஆலிஹிம், உங்களுடைய செருப்பின் ஓசையை கூட மையத்துகள் கேட்கிறார்கள். கேட்கிறான், பதில் சொல்ல முடியாது, அது வேறு விஷயம். பதிரில் 70 பேர் கொல்லப்பட்ட பொழுது எல்லாத்தையும் ஒரே கிணற்றில் போட்டு விட்டு சல்லதாசலாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, நஹனு வஜத்னா மா வாதனா ரப்பனா ஹக்கன் ஃபஹல் வஜத் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, எங்களுக்கு எங்கள் ரப்பு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு உங்கள் ரப்பு வாக்களித்ததை பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்குறாங்க. உமர் நாயகம் பக்கத்தில் இருந்துட்டு கேட்குறாங்க, அத்த கல்லமா அஜிசாதன் பிலா அர்வாஹின் யார சொல்லலாம்,
பெருமானார் அவர்களே உயிரற்ற பிண்டங்களோடு பேசுகின்றீர்கள் அப்படிங்கிறாங்க. ஜனாசாக்கள் அவங்கள்ட்ட போய் பேசுறீங்க. சலாஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர் மா அன்தும் பி அஸ்மா மின் ஹாவுலா, அவங்கள உமர் மட்டும் சொல்லாம எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா கேட்டது உமர் நாயகம், எல்லோருக்குமே இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். மா அன்தும் பி அஸ்மா மின் ஹாவுலா, இவர்களை விட நீங்கள் ஒன்றும் தெளிவாக கேட்க போவதில்லை. அப்ப என்னத்த உங்களை விட அவங்க தெளிவாக கேட்கிறாங்க. வலாக்கில்லா யுஜீபுன், அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ல. இந்த யதார்த்த ஹதீஸ்கள் ஆயத்துகளை புரியாமல் அல்லது ஆயத்திற்கு சரியான அர்த்தத்தை விளங்க முடியாமல் அல்லது மக்களை குழப்பணும் வழியேட்டில் விடணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே சில பேர் சில ஆயத்துகளை சொல்லி தப்பான மீனிங் சொல்லும். இறந்தவங்களுக்கு நீங்கள் கேட்க வைக்க முடியாது, கேட்டால் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லிட்டான். அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறது என்னன்னு புரியணுமா இல்லையா? இறந்தவர்களுக்கு கேட்க வைக்க முடியாது, அதுக்காக தான் செவிடர்களுக்கும் கேட்க வைக்க முடியாது. ஏன்னா செவிடர்களுக்கு கேட்க வைக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே. இது குர்ஆன் கூறினதுனால தான் உங்களுக்கு இந்த ஆதாரம் கிடைத்ததா? அப்போ அல்லாஹ் வேற ஏதோ சொல்ல வர்றான், அல்லாஹ் என்னமோ சொல்ல வர்றாங்கிற அடுத்த வசனமே, அடுத்த அந்த வசனத்தின் பிற்பகுதி, இது 2 வசனமும் இல்லை, ஒரே வசனம் தான். இதா வல்லவு முதுவிரின், அவர்கள் பின்னோக்கி ஓடினால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பின்னோக்கி ஓடினால் மையத்துக்கு நீங்கள் கேட்க வைக்க முடியாது, இறந்தவங்களுக்கு கேட்க வைக்க, செவிடர்களுக்கு கேட்க வைக்க முடியாது. குழப்பம். மையத்து பின்னோக்கி ஓடாது, செவிட பின்னோக்கி ஓடினாலும் கேட்காது, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் இங்கே சொல்வது மையத்து என்று சொல்வது நாம் விளங்குகின்ற மையத்து அல்ல, செவிடன் என்று சொல்வது நாம் விளங்குகின்ற காது கேட்காதோர் என்பது பொருள் அல்ல. ஏன்னா பின்னாடி வர்ற வார்த்தை தெளிவாக சொல்லுது, அவர்கள் பின்னோக்கி ஓடினால் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜனாசா எப்படி ஓடும்? ஓடாது. செவிடன் ஓடினாலும் கேட்காது. அப்போ அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, உயிரோடு உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் நீங்கள் கூறுகின்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் இவர்களுக்கு இல்லையானால் நீங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எடுத்து நடக்க போறது இல்லை. நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறான், ஏய் நான் சொல்றது கேட்குதா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? காது கேட்குதா இல்லையாங்கிறது அவனுக்கு ரொம்ப தெளிவாக கேட்குது, நமக்கு தெரியும். ஏத்துக்கிறியா இல்லையா, செய்வியா மாட்டியா அப்படின்னு அர்த்தம். அல்லது ஒருத்தட்ட பேசுறோம், அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி அவன் செய்யறது தான் செய்வான். அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவான்? செவடங்காதில் ஓதுன சங்கு மாதிரி. அவன்கிட்ட பேசுறது ஒன்று பேசாம இருக்கிறது என்ன பலன் இருக்கு? எல்லாத்தையும் கேட்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், போயிட்டு என்ன செய்வான்? அவன் செய்யற வேலையைத்தான் செய்வான். அந்த கேட்டல் அவனிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது கேட்டல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதோ, பார்த்தல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதோ, அவன் கேட்காதவனை போன்றவன், பார்க்காதவனை போன்றவன். அல்லாஹ் அத்தகைய இலக்கிய நடையில் தான் அந்த வசனத்தில் பேசுகிறான். நீங்கள் கூறுகின்ற சத்தியத்தை இவர்களுக்கு கேட்க மனமில்லையானால் இவர்கள் உயிரோடு இருந்து மையத்துகளை போன்றவர்கள், இவர்களுக்கு காது இருந்து செவிடர்களை போன்றவர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்றுதான் இங்கும் நாம் பொருளை விளங்க வேண்டும். அல்லாஹ் ஒருத்தன் தன்னுடைய மனோ இச்சை தான் தன்னுடைய தெய்வம், தன்னுடைய கடவுள், மனோ இச்சை சொல்றது தான் செய்வான் அப்படின்னு சொன்னா இவனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய காதிலும் அவனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் சீலிட்டு விட்டான் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காது நல்லதை கேட்க போறதும் இல்லை, கேட்டாலும் செயல்படுத்த போறதும் இல்லை. அது நல்லதை சிந்திக்க போறதும் இல்லை. அந்த உள்ளம் நல்லதை ஏற்றடக்க போறதும் இல்லை. وَجَعَلَ عَلَى بَصَرِهِ غِشَاوَةً, பார்வையிலும் அல்லாஹ் திரையை ஏற்படுத்தினான் என்பதற்கு பொருள் அவன் நல்லதை பார்க்க போவதும் இல்லை, அல்லது பார்த்தாலும் அதை செய்ய போவதும் இல்லை என்றுதான் அதற்கு பொருள். இன்னைக்கு நம்ம இதை புரியணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஏகன், ஏகத்துவம் இருக்கு. இது உலகளாவிய இந்த உலக மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள்ல எல்லாருமே இறைவன் இருக்கிறான் என்று சொல்பவர்கள் தான் பெரும்பாலும். மிக மிக 0. ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இல்லை என்று சொல்பவர்கள். இருக்கு என்று சொல்பவர்களில் இறைவன் ஒருத்தன் தான். அவன் இப்போ நம்ம ரப் அல்லாஹ்னு சொல்றோம். அவன் அனைத்து மீதும் பேராற்றல் மிக்கவன், அவனை போன்று உலகத்தில் எதுவுமே இல்லை, அவன் தனித்தவன், யாராலும் பெறாதவன், யாராலும் பெறப்படாதவன், யாரையும் பெறாதவன், எத்தகைய தேவைகள் மற்றவன். இது அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லக்கூடிய அர்த்தம், விளக்கம். இந்த சிந்தனை கொண்ட மக்கள் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட அதான் 3/1 பங்குக்கு மேல் இருக்கிறார்கள். 200 கோடி பேருக்கு மேலே இருக்கிறான்.
இன்னொரு சாராருக்கும் அந்த அந்த சிந்தனை உண்டு. அதில் ஒரு சின்ன சின்ன பிசிறுகள், இறைவன் வேறு சில வடிவங்களிலும் வருவான், வந்து விட்டான், அதை இயேசு அப்படின்னு சொல்ற, ஈசா அலை இஸ்லாத்தை கடவுள்னு சொல்றது உண்டு, மரியம் அலை இஸ்லாத்தை கடவுள் என்று சொல்பவர்கள் உண்டு. இத்தகைய சிந்தனை உள்ளவர். இன்னொரு சாரார் இருக்காங்க, அதெல்லாம் எது வேண்டுமான எல்லாமே இறைவன், கல் கரடு மண் எல்லாம், சூரியன் சந்திரன் கடல் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இது மட்டுமல்ல, இப்ப இந்த ஏகத்துவ கொள்கை என்பது, இறைவன் ஒருவன் என்ற கொள்கை என்பது இந்த உலகத்தில் இல்லாத கொள்கையோ, தெரியாத கொள்கையோ, அறிமுகம் இல்லாத கொள்கையோ அல்ல. உலகத்தில் 3 பேர் இருந்தா 3ல் ஒரு ஆள் பியூர் ஏகத்துவ கொள்கை உள்ளவன் இருக்கிறான். அப்படி இருந்தாலும் வேறு யாரும் இதை விளங்குவதற்கோ புரிவதற்கோ இதை பற்றி சிந்திப்பதற்கோ தயாராக இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய காதுகளிலும் கண்களிலும் உள்ளங்களிலும் சீலிட்டு விட்டான் என்ற அர்த்தம். நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய புத்திசாலிகள், சயின்டிஸ்டுகள் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இறைவன் ஏகன் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு புரிகிறதுல கஷ்டம் இருக்கு. அப்படின்னா என்ன கருத்து? அது எதையும் அவர்கள் ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு ஏதோ ஒரு கல்லுக்கு ஒன்னால போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் பார்க்கத்தானே செய்கிறோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கு அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு அவனை விட்டுட்டான், அவனுக்கு நேர்வழியை ரப்பு காட்டலை அப்படின்னு சொன்னா அவனுடைய காதிலும் பார்வையிலும் உள்ளத்திலும் திரை ஏற்பட்டு விடும், சீலிட்டு விடுவான். அவனுக்கு இது புரியாது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது உலகத்தை, ரொம்ப எதிர்க்கிறான். ஏன் எதுக்கு என்னங்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை. ஒரு வகையான துவேஷம், வெறுப்புணர்வு திட்டமிட்டு எதிர்க்கிறார். நம்ம மீது உண்டான வெறுப்புணர்வு நம்முடைய ரப்பின் மீதும் அவர்களுக்கு அது ஏற்படுகிறது. நம்ம மீது உண்டான கோபம் ரப்பின் மீது அவங்களுக்கு கோபம் வரும். நம்முடைய ரசூல் மீது அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. எதையும் ஏற்றுக்கிற கூடாதுங்கிற மனநிலையில் இருக்கிறான். எதை பற்றி யோசிப்பதற்கு தயாராக இல்லை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏக இறைவன் ஒருவன் என்று சொல்கிறார்கள். அது ஏன் சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? என்ன காரணம்? ஆய்வு செய்து பார்க்கலாம். இல்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. இது நம்ம நினைக்கிறோம், இவங்க அப்படி நினைக்கிறாங்க. அல்லாஹ் அவனை அந்த சூழல்ல வழிகட்டில் விட்டு விட்டான் என்ற அர்த்தம். நபிமார்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபின்னு சொல்றாங்க. இவர்கள் நபி என்பதற்கான என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரங்கள், எப்படி நபின்னு புரிந்து கொள்ள முடியும்? சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. மறுமை நாள்னு சொல்றாங்க. மறுமை நாள் இருப்பதற்கு வாய்ப்புண்டா இல்லையா? நீ அறிவியல் பூர்வமாக கூட யோசிக்கலாம், யோசித்தாங்க கட்டாயம் இல்லை. ஆனால் எதையும் அல்லது சொல்லுகின்ற விஷயங்களை புரியலாம். மறுமை நாள் உண்டு என்பதற்கான காரணங்கள் என்ன? மறுமையில் நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம், அது சாத்தியம் என்பதற்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் நபிமார்கள் என்ன சொல்கிறார்கள்? இது எப்படி சொல்றாங்க? இதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் எதையும் ஒரு சாரார் யோசிப்பதற்கு தயாராகவே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய உள்ளத்தை சீலிட்டு விட்டான். அந்த உள்ளம் சிந்திக்காது. அதை பற்றி அதற்கு நம்ம அதுக்கு ஆச்சரியப்படலாம். என்னடா இது? இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறோம், அப்பட்டமாக ரோட்டில் போகிறாங்க, இங்கிட்டு கம்பியை குத்திக்கிறான், அங்கிட்டு கம்பியை குத்திக்கிறான், மொட்டை மண்டையில் தேங்காயை உடைக்கிறான். தலையை முடி இருந்துட்டா கூட பரவாயில்ல, பைத்தியக்காரங்க மொட்டை அடிச்சுட்டு வந்து முன்னாடி உட்காடுறான். தேங்காய் உடைக்கிறவன் குடிச்சிட்டு தான் உடைக்கிறான் போல இருக்கு. ஏன்னா அவனுக்கு நேரடியாக எத்தனை தேங்காய் உடைக்க முடியும்? அவர் அன்கண்ட்ரோலில் தான் இருக்கிறார். மாப்பிள்ள எடுத்து மடார்மனா அடிக்கிறான், உடைக்கிறான், மண்டை உடையுது. அதுக்கு டாக்டர்ஸ் வச்சுருக்காங்களா? இது எந்த பேரில் நடக்குது? தெய்வத்தின் பெயராக நடக்குது. நீங்கள் யாரும் கேட்க முடியாது. கேட்டால் அவனை தான் உதப்பானுங்க. ஆனால் மண்டை உடையலாமா? உடையலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் இருக்கிறான். மண்டை உடையதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, பிச்சு சிலது ரத்தம் சாதாரணமாக தான் இருக்குது, சிலது அப்படியே தையல் போடுற அளவுக்கு மோசமாக போகுது. எவ்வளோ தலை இருக்கிற பொருளையே ரொம்ப பாதுகாப்பாங்க. ஹெல்மெட் போடுங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க? எங்கேயாவது அடிபட்டால் கரெக்ட் பண்ணிக்கலாம். தலையில் அடிபட்டுட்டா எஞ்சான் உடம்பு இருக்குது, சிரசை பினதானம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் தலையில் தான் இருக்குது. முக்கியமான பார்ட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு பிரெயின் அங்கே தான் இருக்குது. அதை பாதுகாக்கணும். அல்ல அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த பிரெயின் குலுங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக முட்டையுடைய மஞ்சக்கருவை பாதுகாக்கிறதுக்கு மஞ்சக்கரு நடுவில் இருக்குது, அதை சுற்றி வெள்ளைக்கரு இருக்குது, அதற்கு மேலே ஒரு மெல்லிய தோல் இருக்குது, அதற்கு மேலே ஓடு இருக்குது. இத்தனை ஏற்பாடு. இதே போல தான் நமக்கு பிரெயின் இருக்குது. அந்த பிரெயின் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அது தண்ணீர் இல்லாமல் இருந்தால் அந்த சிராய்ப்பு ஓரங்களில் உரசி கட்டுரும்.
அப்படி உரசிடக்கூடாதுங்கிறக்காக தான் அப்படியே தண்ணீர்லேயே மிதக்கிற மாதிரி ரப்பு வச்சிருக்கான். ரொம்ப ஸ்பீடாக ஓங்கி அடிக்கும் பொழுது தான் இதாகிடும். லேசாக சின்ன சின்ன அடிகள் அப்படி ஆகுறது இல்லை. அதனால தலையில் அடிபடக்கூடாது, தலையில் 3 அடிபட்டுருங்கிறக்கா. அப்போ அல்லாஹ் அதை வச்சு அதை ஒரு வாட்டருக்குள்ளே அதை இயங்க வச்சு அதுக்கு மேலே ஓடை வச்சு அந்த ஓடுக்கு மேலே தோலை வச்சு அந்த தோலுக்கு மேலே அல்லாஹ் முடிய வச்சு தலைன்னு சொல்லிக்கிறோம். வேற என்ன இருக்கு? பிரெயினை பாதுகாக்கிறதுக்கு தான் இத்தனை ஏற்பாடுகள், செட்டிங். பிரெயினை பாதுகாக்கிறது தான். அதுக்கு மேலே ஓடுக்கு மேலே தோல். இப்போ மண்டை ஓடு டைரக்டாக இல்லை, ஓட்டில் அடித்தா இன்னும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஓட்டுக்கு மேலே தோல் இருக்குது. சில பேருக்கு பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு தோலை மேலே கீறி அதுக்கு மேலே மண்டை ஓட்டை கீறி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதை அப்படியே பிளந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஓடை மட்டும் தனியாக எடுத்து வைப்பாங்க. ப்ரெஷர் அது வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் அது என்ன சொல்றது, அது எலாபரேட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறக்காண்டி ஓடு இருந்தால் ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாதுல்ல, ஓடு தடுக்கும். அதனால இந்த ஓடை மட்டும் ஸ்கொயராக கட் பண்ணி அதை பாதுகாப்பாக வச்சுட்டு வெறும் தோலை சுற்றி தையல் போட்டு வச்சுருப்பாங்க. வெறும் தோலை அந்த இடத்துல தொட்டு பார்த்தா பள்ளமாக இருக்கும். ரொம்ப கவனமாக அவங்கள பாதுகாப்பாங்க. அதற்கடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அந்த வீக்கம் இனிமேல் வீங்காது என்ற சூழல் வந்ததற்கு பின்பு மீண்டும் 2 மாதம் 3 மாதம் கழித்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது என்ன ஆப்ரேஷன்? வெளியில் இருக்கிற ஓடை எடுத்து மீண்டும் மண்டையில் வச்சு ஓட தச்சு அதுக்கு மேலே தோலை தப்பாங்க. அல்லாஹ் அவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கிறான். மூளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. இவன் நேர மொட்டை மண்டையில் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அறிவு இருக்கும்? என்ன அறிவு இருக்கு? அல்லாஹ் கல்புல அல்லாஹ் சீல் இட்டுட்டான், காதுல சீல், கண்ணுல சீல். அவ்வளோதான், எதுவும் விளங்காது. நீ சும்மா யோசிக்கிறதுக்கெல்லாம் இங்கே. அதனால அல்லாஹ் இடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை ஒரு மண்ணும் கிடையாது. அல்லாஹ் இடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் வசனம் சொல்வான், என்னுடைய நல்லடியார்கள் என்னிடத்தில் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ், நேர்வழி காட்டியதற்கு பின்பு எங்களுடைய உள்ளங்களை வேறு பக்கத்தில் சாய்த்து விடாதே. நேர்வழிக்கு வந்துட்டோம், சில பேர் நாசமா போறவன் இருக்கிறானா இல்லையா? ஹிதாயத்துக்கு நீ கொடுத்துட்ட ரப்பே, எங்களுக்கு ஈமான கொடுத்துட்ட, ஹிதாயத்தை கொடுத்துட்ட. இதற்கு பின்பும் இதை விட்டு இன்னொரு பக்கத்துல திரும்பிடாம நீ பார்த்துக்க, நீ உதவி செய். லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் தரப்பிலிருந்து எங்களுக்கு அருள் செய். இந்த ரஹ்மத்துங்கிறதுக்கு குர்ஆன் ஷரீஃபின் விரிவாளர்கள் அர்த்தம் எழுதுவார்கள். ரஹ்மத் என்பதற்கு பொருள் இஸ்திகாமத்தன். யா அல்லாஹ், உன் தரப்பிலிருந்து நீ எங்களுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ள ஹிதாயத்தில் நாங்கள் நிரந்தரமாக இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய். இன்னக அன்தல் வஹாப், நீ கொடையான. பார்க்குறமா இல்லையா? நம்மள கூடவே இருக்க நல்லா இருக்கிறவன் திடீர்னு என்னத்தையாவது சொல்லி என்னன்னா பேசி மண்டே அவனும் ஹராபாகிறான், மற்றவங்களை ஹராபாக்குறான். என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இடத்தில் ஈமான் ஹிதாயத்தை கேட்கணும். அதனால அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ. அல்லாஹ்னு சொன்னா மட்டும் பத்தாது, எங்களோட ரப்பு அல்லான்னு சொல்லி சும்ம இஸ்தகாமு, அதில் யார் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி அதில் இஸ்திகாமத்தாக இருந்திருக்கணும். அல்லாஹ் ரப்புன்னு சொன்னாரு, இப்போ இஸ்திகாமத்து இல்லை, ஒன்றும் இல்லை, பிரயோஜனமே இல்லை. அவ என்ன ஆச்சு? ஹிதாயத்திற்கு பின்பு தலாலத்து வந்துருச்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு சாராருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு ஹிதாயத்தை தெளிவாக கொடுத்தும் அவர்களுக்கு புரிய வைத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழல் ஏற்பட்டு விடுமானால் அல்லாஹ் அப்பொழுது அவனுடைய செவியிலும் அவனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் சீலிட்டு விடுகிறான். அவனுடைய பார்வையிற்கு அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விடுகிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்வான், அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமை யஹ்தீஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்விற்கு பின்பு வேறு யார்தான் ஹிதாயத்தை காண்பிக்க முடியும்? அல்லாஹ் ஹிதாயத்தை காண்பிக்கவில்லையானால் ஒன்றுமே செய்ய முடியாது. அஃபலா ததக்கரூன், நீங்கள் புரிய வேண்டாமா? இது எப்படி இருக்கிறது வசனம்? அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்லுவான், வமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத், யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்திருக்கின்றானோ அவர்கள் தான் ஹிதாயத் பெற்றவர்கள். வமை யுதுலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹ், அல்லாஹ் ஒருவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டாம், வழியேட்டில் விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விட்டால் அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வான், வயதருஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன்,
அவர்களுடைய அழிச்சாட்டியத்தில் அல்லாஹ் அவர்களை அப்படியே விட்டு விடுவான். இன்னைக்கு ரொம்ப பேர் நமக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல, எவ்வளோ வேலை பார்க்குறானுங்க, வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்க்குறானுங்க. பெரிய பெரிய ஆட்கள்லேருந்து, கவர்னர்லேருந்து, அமைச்சர்லேருந்து, பிரதமர் வரிசைக்காக வேலை பார்க்குறாங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்க. புதுசாக ஒரு அறிக்கை, நேற்று ஒரு அறிக்கை விடுறாங்க. 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், வேண்டுமென்று இதுவரைக்கும் இல்லாமல் கடந்த 2021 ஆகஸ்ட் 14ஆம் தேதியை இந்து சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட நாளாக வேணுமென்று பிரகடனப்படுத்துகிறோம். ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் இந்தியாவுடைய பிரிவினை வந்த பொழுது பயங்கரமாக பாதிக்கப்பட்டார்களாம். எல்லாரும் பாதிக்கப்பட்டார், முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணமே நீங்கள் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் பிரிந்ததை நினைத்து சந்தோஷப்படவில்லை, மாறாக அதுதான் துன்பத்தினுடைய மிக முக்கியமான கட்டம். இன்னைக்கு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படவில்லையானால், பாகிஸ்தான் இருக்கட்டும், பங்களாதேஷ் இருக்கட்டும், நம்முடைய எண்ணிக்கையுடைய நிலை என்ன? முஸ்லிம்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எத்தனை இது இருக்கும், யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிலாம் ஒரு தைரியம் இவங்க திட்டமிட்டு தொலையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பல நபர்களுடைய சூழ்ச்சி தான் இந்த பிரிவினை என்பது. இது 2ஆக பிரிஞ்சு, அதுக்கடுத்து அதை 2ஆக பிரித்தாங்க. பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2ஆச்சு, சுக்கி சின்ன பின்னப்படுத்தி கூறு போட்டுட்டாங்க. அதில் எல்லா மக்களும் எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்டார்கள். அதில் அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னோ முஸ்லிம்கள் திட்டமிட்டு அவங்கள இது பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லி இப்போ கடந்த 4 வருஷமாக அந்த நாளுக்கு ஒரு பேரை சொல்லி வன்மத்தை பரப்புகிறார்கள். இது யாரு? எவனாவது ஒரு ஒன்றுமே படிக்காத முட்டாளா அல்லது ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவரா என்று கேட்டால் 1ஆம் நம்பர் சைத்தான்கள் தான் இந்த வேலையை செய்கிறது, பெரிய பெரிய ஆட்கள். இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், வயதர்ஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அவர்களுடைய அழிச்சாட்டியங்களில் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுவான். கொஞ்ச நாளைக்கு, எவ்வளோ நாளைக்கு இது போகட்டும் பார்க்கலாம். நம்ம வரலாறு என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சஹாபா நபிமார்கள் ஒவ்வொரு காலகட்டமும் அது கடினமான காலகட்டங்கள் தான், ரொம்ப சந்தோஷமான காலகட்டங்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடினமான காலங்களை தான் சந்தித்தார்கள். சஹாபாக்கள் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், சொல்ல முடியாத துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் சந்தித்தார்கள். ஏதோ அந்த சுன்னத்தின் அடிப்படையில் நம்மிடத்துல ஒரு நன்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இப்படி சின்ன சின்ன சிரமங்களை கொடுத்து அல்லாஹ் நம்மளை சபர் செய்ய வச்சு அல்லது தாங்க வச்சு அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான் என்று சொல்வதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. அதற்காக நாம் கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. அல்லாஹ் ஒரு சாராருக்கு ஹிதாயத்து கொடுப்பது இல்லை என்று முடிவு செய்துவிட்டால் அவர்களுடைய அழிவு உறுதி. அவர்கள் ஒருபோதும் நல்லதை கேட்க மாட்டார்கள், ஒருபோதும் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள், ஒருபோதும் நல்லதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறான். மேலும் மகாலு அவர்கள் சொல்கிறார்கள், மாஹிய இல்லா, அந்த அரபுகள் சொன்னார்கள், மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா. மறுமை நாளை பற்றி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கின்ற பொழுதெல்லாம் அவங்களுடைய கருத்து என்னவாக இருந்துச்சு? மகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். என்ன தெரியுமா? நமூத்து வ நஹ்யா, வாழ்கிறோம் மௌத்தாகிறோம், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக போட்டெலாம் சொல்லக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் வாழ்கிறோம், அதற்கடுத்து மரணிக்கின்றோம். இன்னொரு சாரார் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மரணிக்கிறார்கள். இது தொடர்ந்து நடக்கும், அவ்வளோதான். வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலத்தை தவிர்த்து வேறு எதுவும் நம்மை அழிக்கவில்லை, காலம்தான் நம்மை அழிக்க செய்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இந்த கருத்தை இவர்கள் சொல்கிறார்களே, இவர்களுக்கு என்ன ஆதாரம்? வமா லஹும் பிதாலிக மின் இல்மின், இவர்களுக்கு எத்தகைய ஞானமும் இல்லை, எந்த தெளிவிலும் இவர்கள் சொல்லவில்லை. மாறாக இன்னும் இல்லா யதுன்னூன், இது இவர்களுடைய கற்பனையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதாவது அரபு முஷ்ரிக்குடைய கருத்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், சும்மா இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அவ்வளோதாங்க, பிறந்துட்டோம், வாழ்கிறோம், கொஞ்ச நாள் கழித்து மௌத்தா போயிடுவோம், கொஞ்ச நாள் கழித்து மௌத்தாயிரும். அதுக்கடுத்து இன்னொரு சாரார் பிறப்பாங்க, அவங்க வாழ்வாங்க, அதுக்கடுத்து மௌத்தாவாங்க, அதற்கடுத்து ஒரு குரூப் பிறக்கும், வாழும், மௌத்தாகும். இது இப்படி தான் போகும், அவ்வளோதான். இதுக்கு பின்னால் எழுப்புதல் அப்படி இப்படி அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி என்பது
மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய கருத்தாக இருந்துச்சு. இன்னொரு சாரார் இருந்தாங்க, அவர்களுக்கு பேர் தஹ்ரியாக்கள் என்று சொல்வாங்க. எல்லாம் காலத்தின் கோலம், காலம் எப்படி நடத்துகிறதோ அப்படி நடத்தாட்டுன்றோம், நமக்கென்று எந்த விதமான எதுவும் இல்லை, காலம் நம்மை இப்படி செய்து விட்டது, ஏதாவது பிரச்சனை சொன்னா காலம் இப்படி செஞ்சிருச்சு, காலம் இப்படி நம்மளை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்ஸியில் அல்லாஹ் சொல்வார்கள், லா தஸப்பு திஹர், காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள், அன, காலம் நான் தான். அப்ப காலம் நான் தான் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் இங்கே அந்த ஹதீஸ் குத்ஸியில் சொல்வாங்க, பி யதி அல்லைலு வன்னஹார், என் கையிலேயே இரவும் பகலும் இருக்கிறது, நானே அதை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன். நீங்க காலம்னு சொன்னா எதை சொல்வீங்க? ஒன்று இரவா இருக்கும், இல்லைன்னா பகலா இருக்கும். இரவு பகலை கொண்டு வருவதே யார் தான்? நான் தான். அதனால நீங்கள் காலம் என்று சொன்னாலும் என்னைத்தான் சொல்கிறீர்கள் என்பது பொருள். எனவே உங்களுடைய எந்த தவறான செயல்களுக்கும் நீங்கள் காலத்தை திட்டி தப்பிக்க முற்படாதீர்கள். அப்படி நீங்கள் திட்டினீர்கள் என்று சொன்னால் மறைமுகமாக என்னைத்தான் திட்டுகின்றீர்கள் என்ற அர்த்தம். சொல்லாங்க, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், மனிதர்கள் எனக்கு கஷ்டம் தருகிறார்கள், காலத்தை அவர்கள் திட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க. இன்னொரு பொருள், அத்தஹர், காலம் என்பதை சொல்லக்கூடிய அத்தஹரியா என்று சொல்லக்கூடிய ஒரு குழு, ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் பெரிய இறை நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம். அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தது என்று சொன்னால், 36,000 ஒவ்வொரு 36,000 வருடத்திற்கு பின்பும் ஒரு தலைகீழான மாற்றம் ஏற்படும். ஒரு 36,000 வருடத்திற்கு பின்பு தலைகீழான ஒரு மாற்றம் ஏற்படும். மீண்டும் அதாவது இருக்கக்கூடிய மக்கள்லாம் அழிவாங்க, திரும்ப இந்த உலகம் உருவாகும். 36,000 வருஷத்துக்கு பின்னால மீண்டும் இந்த உலகம் உருவாகும், மீண்டும் மீண்டும் அது மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் உண்டு. அதுதான் அவங்க சொன்னாங்க, எல்லாம் காலம்தான் எங்களை அழிக்கிறது. அப்ப இத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் போயிடுவாங்க, அதுக்கடுத்து ஒரு புதிய ஆள் உருவாகும். இப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்கு. இன்னொரு சாரார், இப்ப மறுமையை பற்றி நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது இதுல இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, மறுமை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்குவதில்லை, மாறாக மறுபிறவி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மீண்டும் பிறப்போம், மறுபிறவியில இப்படி இருக்கலாம், அதுல அப்படி இன்னொரு பிறவியில இருக்கலாம், 7 பிறவிகள் இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? ஆனால் தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கை. ஒரு முறை இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு அவர்கள் மீண்டும் இன்னொரு தடவை இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்ற கான்செப்டே கிடையாது. ஒருபோதும் அது சாத்தியமில்லை. மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒன்று உலக வாழ்க்கை மரணம் வரைக்கும், மரணத்திற்கு பின்பு மறுமை வாழ்க்கையின் தொடக்கம். அதே சமயத்தில் முழுமையான மறுமை வாழ்க்கை அல்ல, மரணத்தோடு. அப்ப மரணத்தோடு மறுமை வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, இங்க கபரில் இருக்கவங்க எல்லாம் மறுமையில இருக்கிறாங்க, நம்ம துனியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்ல முடியும். மறுமை என்பது இந்த உலகத்தில் உண்டான எல்லா ஜனங்களும் எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படும். அழிக்கப்பட்டதற்கு பின்பு மீண்டும் எல்லோருக்கும் உயிர் கொடுக்கப்படும். அப்பொழுதிலிருந்து தான் மறுமை தொடங்கும். அப்படியானால் இப்ப கபர்ல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்வதற்கு இதற்கு ஆலமுல் பர்ஸக், இடைப்பட்ட உலகம் என்று சொல்வார்கள். இது துனியாவும் அல்ல, அதே சமயத்தில் ஆகிரத்தும் அல்ல. துனியாவும் அல்ல, துனியா இருக்கணும், இல்லை ஆகிரத்தா இருக்கணும். சொன்ன துனியா இல்லைன்னு சொன்னா அப்ப ஆகிரத்தா தானே இருக்கணும். ஆகிரத்து இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப துனியாவை தானே இருக்கணும். இல்லை, இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட உலகமாக ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படும் அந்த ஆலமுல் பர்ஸக்குடைய கேட்டகரிஸ் தான் கபருடைய வாழ்க்கை. மனிதன் இப்பொழுது மரணித்ததற்கு பின்பு மீண்டும் எல்லா ஜீவராசிகளும் ஒரு காலத்தில் அழிக்கப்படும். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், எல்லாம் போயிடும், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். மீண்டும் சூர் ஊதப்படும், எல்லோரும் எழுந்திருத்து விடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உள்ள மனிதர்கள் எல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம 700 கோடி பேர் இருக்கோம். இன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேர் மொத்தம் இருப்பான். நேற்று ஒரு 20 லட்சம் எல்லாம் வந்துருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எல்லாம் வந்துருவான். ஜின் இனம் அதற்கு முன்பு இருக்கிறது. அதற்கு முன்பு இருந்ததிலிருந்து இப்பொழுது உலகம் உள்ளலும் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ எல்லாரும் வந்துருவாங்க. இதற்கு பின்பு அந்த மறுமையுடைய நாள் ஸ்டார்ட் ஆகும்.
அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லோரிடத்திலும் கேள்வி கணக்குகள் கேட்பான். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எங்கள் ரப்பனா அப்ஸர்னா சமிஅனா ஃபர்ஜானா நஅமல் ஸாலிஹன் மூகினூன். யா அல்லாஹ் ஒரு தடவை எங்களை துனியாவுக்கு அனுப்பிடு, நாங்கள் இனிமேல் நல்லா வாழ்கிறோம். நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல். ஒரு இடத்துல ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க, இல்லை நீ போயிட்டு தப்பு பண்ணுவ, இதே மாதிரி செய்வில்லை, இதே மாதிரி செய்ய மாட்டோம், நல்லபடியாக அமல் செய்கிறோம், எங்களை ஒரு தடவை எங்களை துனியாவுக்கு அனுப்பு அப்படிலாம் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அதெல்லாம் சாத்தியமே இல்லை, பேசாதீங்க போ அப்படின்னு சொல்லுவோம். காலக்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமுன். போச்சு போ, அங்கே போ, சும்மா பேசிக்கிட்டே வளவலன்னு இருக்கு என்று தான் அவர்களுக்கு சொல்லப்படும். அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர் ஃபதூகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் போய் கரெக்டாக நடந்துடுறோம்ண்டு, நீங்கள் சரியானதை சிந்திக்கும் அளவிற்குண்டான வயசை உங்களுக்கு நான் கொடுக்கலையான்னு அல்லாஹ் கேட்பான். அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். புரியவன் புரிய வேண்டியதை புரிகின்ற அளவிற்கு உண்டான வயதை உனக்கு கொடுத்தேனா இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்ந்தில நான் கொடுத்த உனக்கு அறிவை கொடுத்தேன்ல, வயசை கொடுத்தேன்ல, விளங்கக்கூடிய சக்தியை கொடுத்தேன்ல, என்னென்னமெல்லாம் யோசிச்சில்ல, இதையே நீ யோசிக்கல. வஜாஅகுமுன் நதீர். நபிமார்களும் வரவுல செஞ்சாங்க, நபிமார்களையும் கொடுத்தேன்ல. நீ இளைஞர்களாக இருக்கும்போது தப்பு பண்ணீங்க, நிறைய கொடுத்து முதுமை ஆயிடுச்சு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னோம்ல, அதற்கடுத்து ஏன் தப்பு பண்ணீங்க? இனிமேல் திருப்பி செல்லுதல் போறது வர்றது இந்த பேச்சே கிடையாது. ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜானா நஅமல் ஸாலிஹன் மூகினூன். யாரெல்லாம் இப்போ ரொம்ப நாங்கள் கரெக்ட் ஆகிட்டோம், ரொம்ப தெளிவுபட்டுட்டோம், ரொம்ப கிளியராக இருக்கோம், ஒரு தடவை எங்களை அனுப்பிடு. நோ சான்ஸே கிடையாது. அப்போ நம்முடைய இஸ்லாமிய கருத்து என்பது ஒரு தடவை தான் இந்த உலக வாழ்க்கை. அதற்கடுத்து மனிதன் மரணத்திற்கு பின்பு அவனுடைய மறு உலக வாழ்க்கை தொடங்குகிறது. அதில் தான் சொல்லப்படும் இஸ்லாமிய கருத்தின் அடிப்படையில் மவுத் என்பது ஒரு வாழ்க்கையின் முடிவல்ல, ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையின் தொடக்கம் மவுத். சொல்லுவாங்க, அல் மவுத்து துஹ்ஃபத்துல் மோமின். மரணத்தை பிற மோமின்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சன்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோமினுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளையெல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதையெல்லாம் துனியாவில் கொடுக்க முடியாது, மவுத்துக்கு பின்னால் தான் கொடுக்க முடியும். கபரில் அல்லாஹ் அவனை சந்தோஷமாக வச்சுருப்பான், நிம்மதியாக வச்சுருப்பான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுக்கடுத்து மறுமை நாள் வரும், அங்கேயும் அல்லாஹ் கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் அவனை சந்தோஷமாக வச்சுருப்பான். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் மவுத்தை அவன் சந்தித்து தான் ஆக வேண்டும். மரணத்தை சந்திக்காமல் இவைகளை சந்திக்க முடியாது. அப்போ மவுத்து ஒரு தடவை தான். மறுமைக்கு பின்னால் அந்த உலகத்துக்கு போயிட்டோம், அதுக்கடுத்து மவுத்து இருக்குமா? சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அங்கே மவுத்துலாம் இருக்காது, அங்கே மவுத்து கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை தான், நீண்ட நெடிய வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, துனியாவுக்காக உழைச்சிக்கங்க, உழைங்க. துனியாவில் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு அதுக்கு டைம் கொடுங்க. மறுமைக்காக வேலை செய்யுங்க, மறுமையில் எவ்வளவு தேவை இருக்குது, எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு மறுமைக்கு டைம் கொடுங்க. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அது உலகத்தில் வாழுங்கள், பிரச்சனை இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவோம் என்று தெரிந்து வாழுங்கள், உலகத்தை விட்டு போவோம் என்று தெரிந்து வாழுங்கள். நான் நிரந்தரமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம், வீடு போய் சேர முடியலை, யாருடைய டைம் என்ன எதையுமே சொல்ல முடியாத ஒரு நிலை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மோமின்களுக்கு தெளிவை ரப்பு தருகிறான். ஆனால் இறைமறுப்பாளர்கள் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இயல்பாக நம்ம எல்லாரும் மக்கள் பேசிக்கிறது தானே, ஏதோ வாழ்ந்தோம் மவுத்தாயிட்டோம் அவ்வளோதான், மண்ணோடு மண்ணாயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, காலம் நம்மை அழிக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு மீண்டும் மக்கள் புத்துணர்ச்சி பெறுவார்கள், வேறொரு இதாக இருக்கும், ஆனால் மொத்தத்தில் இந்த உலகம்தான் இருக்க போகுது என்ற சிந்தனையுடையவர்கள் இப்படிலாம் பேசுகிறாங்களே, இவர்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கிறது? ஒமா லஹும் பிதாலிக மின் இல்மின். இவர்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. இன்னும் இல்லா யதுன்னூன். இது இவர்களுடைய கற்பனையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மறுமையை நம்பாத ஒரு கூட்டம், அவங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின். அவர்களுக்கு நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால், எதை பற்றி? மறுமையை பற்றி. மறுமை இருக்கு, கண்டிப்பாக உண்டு, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் கூறுகின்ற கருத்து என்ன தெரியுமா? மாகான ஹுஜ்ஜத்தஹும் இல்லா அன் காலு தூபி ஆபா இனா இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் என்ன மர்மன்னு சொல்கிறீங்க, மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுதுன்னு தான் சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள்லாம் மௌத்தாயிட்டாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முன்னோர்கள் மௌத்தாயிட்டாங்கல்ல,
அவங்கள ஹயாத்தாக்கி கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மூமின்களே, இவர்களுக்கு என்ன பேசுறது என்ன வைக்கிறதுலே தெரியாது. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டா எங்களுடைய முன்னோர்களை கொண்டு வராங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், குலில்லாஹு யுஹ்யீக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஜ்மஅக்கும் இலா யௌமில் கியாமா. சொல்லுங்கள், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு ஹயாத்தை தருகிறான், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு மௌத்தை தருகிறான், அவன் உங்களை நாளை மறுமையில் ஒன்று சேர்க்கவும் செய்வான். சும்ம யஜ்மஅக்கும் இலா யௌமில் கியாமா லா ரைப ஃபீஹ். அவன் அந்த ஒன்று சேர்ப்பதில் எத்தகைய சந்தேகத்திற்கு இடமில்லை. மாறாக வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் இதை விளங்கும் நிலையில் இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எச்சரிக்கிறான். முஃமின்களே, அதனால தான் இறப்பிற்கு பின்பு உண்டான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கை உண்டு என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பல்வேறு வழிகளை, பல்வேறு ஆதாரங்களை, பல்வேறு தகவல்களை ஏராளமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட குரான் போன்ற வேதங்கள் அனைத்துமே உலக அழிவையும் மறுமை வாழ்வையும் வலியுறுத்துகின்றன. எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களும் சொன்னது, இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும், மறுமை கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்றான். ஆனால் மறுமையை தவறாக புரிந்து கொண்ட இணை வைப்பாளர்கள் சிலர் மறுபிறவி என்று சொல்லி அதற்கு வேறு விதமான பொருள் கூறுகின்றனர். ஆனால் மொத்தத்தில் இறை வேதங்களும் இறை தூதர்களும் மறுமை நம்பிக்கையை அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்து மக்களின் இம்மை வாழ்க்கையை செம்மைப்படுத்தினர். மறுமையை பற்றி சொல்றதுனால தான் உலகத்தில் சேட்டை பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. யாருக்கு மறுமையுடைய பயம் இல்லையோ எல்லா தப்பும் பண்ணுவாங்க. மறுமையுடைய பயம் உள்ளத்தில் யாருக்கு வருகிறதோ தவறுகிருந்து தங்களை விலக்கிக் கொள்வார், தங்களை விலக்கிக்கிறோம். ரப்புடைய தர்பாரில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடக்கி வாசிப்பாங்க. பார்த்துக்கலாம் நினச்சா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். யாரும் அப்படித்தான். ஒருத்தனுடைய இடத்த அபகரிக்கிறோம், என்ன தெரிஞ்சிட போது, அவனுக்கு யார் வருவா, நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சக்தியான ஆற்றல் மிக்கவன், நாளை மறுமையில் ரப்பு பிடிச்சிட்டான்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற பயம் வந்துருச்சுன்னு சொன்னால், அவனுக்கே தெரியாதுன்னு சொன்னாலும், இந்தப்பா இது உன் இடம் தான், இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படியே தெரியாமல் என்கிட்ட வந்துருச்சு, இதை நீயே வச்சுக்க, இதுக்கு எனக்கு அவன் சொல்லுவான், இல்லைங்க இது ஏன் இதே இல்லை, எனக்கு இல்லை, இது உண்மையில் ஓ இது தான், ஏதோ தப்பு நடந்துருச்சு அந்த காலத்தில், இதை நீ வச்சுக்கன்னு சொல்லிடுவான். எப்போ? மறுமையின் மீது நம்பிக்கை வந்தால். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதுக்காகத்தான் மறுமையை வச்சிருக்கிறான். இந்த உலகத்தை நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் செய்த நன்மைகளும் அங்கு பார்க்கப்படும், நீங்கள் செய்த தீமைகளும் அங்கு பார்க்கின்ற சூழல் ஏற்படும். ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களுடைய சொற்கள் நீங்கள் பேசுதல் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. وقالوا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. மறுமையில் மனிதனிடத்தில் அவன் செய்த அமல்களின் ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது, இது என்ன வித்தியாசமான புத்தகம், இதில் எல்லாமே பதிவாயிருக்கு, ஒன்னோட விடப்படவில்லையே என்று மனிதன் சொல்வான் என்று குர்ஆன் கூறுகிறது. எல்லாம் மறுமையில் நடக்கும். இவருடைய செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது, அனைத்தும் விசாரிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒருவேளை மன்னிக்கலாம் அல்லது நீதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம். இது முழுக்க முழுக்க ரப்புடைய உரிமை சார்ந்தது. இப்படி மறுமையை பற்றி ஞாபகப்படுத்தி உலக வாழ்க்கையை சீர் செய்வதற்கு, செம்மை செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வேதங்களை, நபிமார்களை ஏற்படுத்தினார். அறிவு ரீதியாக நடுநிலையோடு சிந்திக்கும் பொழுது கூட அப்படி மறு உலகம் இருந்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். பொதுவாக அறிவியல் ரீதியாக சிந்திச்சாலும் சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், அறிவியலாளர்களுடைய ஆராய்ச்சிப்படி பார்த்தால் இந்த புவி அழிவை நோக்கி பயணிக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது. என்ன காரணத்தினால? பல்வேறு காரணங்கள். இப்போ குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க, பூமி வெப்பமயமாகுதல். எங்கே பார்த்தாலும் நம்ம நிறையா இதுகளை யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணுறோம், அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அதனால இப்போ ஓசோன் இதில் ஹோல் விழுந்துருச்சு என்னென்னலாம் சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம நிறைய புகைகளை கக்கிறோம், அது மிகப்பெரிய தீங்கு ஏற்படுத்துகிறது, வான்மண்டலத்தை அது ஹராபாக்குது, நாசப்படுத்துது, இப்படிலாம் சொல்லப்படுகிறதா இல்லையா? அதை சொல்கிறாங்க. அது பூமி வெப்பமயமாகுதலாக இருக்கட்டும். அதே போன்று
காடுகள் அழிக்கப்படுகிறது, ஓசோன் படலத்தில் ஓட்டை, பனிப்பாறைகள் உருகுதல், இதன் மூலமாக கடல் மட்டம் உயர்வது, பூமியின் பல்வேறு பகுதிகள் கடலுக்குள் மூழ்கும் அபாயம், விண்களிலிருந்து கற்கள் பொரிகின்ற நிலை, எரிமலை வெடிப்பு, அணு ஆயுத பயன்பாடு, நச்சுக்கிருமிகள், சூரியன் பூமி முதலான பேரண்டத்தின் ஆற்றல்கள் குறைந்து கொண்டே செல்வது, இப்படி பல்வேறு அறிவியல் காரணங்களால் பூமி மட்டுமின்றி இந்த பேரண்டமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையானது. அப்போ ஒரு நாள் இவைகள் எல்லாம் அழிந்து விடும், அல்லாஹ் இப்படி அழிஞ்சிடும் சொல்லிடுறான். அதற்கு அழிவதற்கான சூழல், வெளிப்படையான பல்வேறு புற காரணங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது ஒரு விஷயம். இரண்டாவது, உலகில் மனித வாழ்க்கையில் நீதி நிலைநாட்டப்படுவது இல்லை. நீதியை பார்க்க முடியலை. மனித உரிமைகள் மீறப்படுகிறது, சாதாரணமாக மீறப்படுகிறது. யாரும் ஏழைகளுடைய உணர்வுகளை பற்றி கவலைப்படுறதில்லை. விளிம்பு நிலை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி, அவங்களுடைய உணர்ச்சிகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. எவனிடத்தில் பலம் இருக்கிறதோ அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பலம் இருப்பவன், பொருள் பலமோ உடல் பலமோ அறிவு பலமோ இருப்பவன், அது இல்லாதவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு மனநிலை இங்கே நடைபெறுகிறது. குற்றங்கள் சாதாரணமாக பெருகி கொண்டே போகின்றன, தவறுகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது, அநியாயமாக மனித உயிர்கள் மாய்கின்றன. லட்சக்கணக்கான மக்களை போர்களின் மூலம் அது கொண்டு போட்டு எப்படியோ கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சுயல மற்றும் அரசியல் காரணங்களுக்கு நடக்கும் போர்களில் கொத்து கொத்தாக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்ற அவல நிலை, எண்ணற்ற சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, குடியிருப்புகள் திட்டமிட்டு தகர்க்கப்படுகிற வீடுகள். இன்னைக்கு இஸ்லாமிய வீடுகள் மட்டும் யூபியில் பல்லாயிரக்கணக்கான வீடுகள், பல நூறு மஸ்ஜிதுகள், பல நூறு கபறுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டாங்க. அல்லாஹ்வின் பாதுகாப்பு. இப்படியெல்லாம் அநியாயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குற்றங்கள் காவல்துறைக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ வராமலேயே மறைக்கப்படுகிறது. ஒருவேளை அப்படியே கண்ணில் பட்டாலும் குற்றவாளிகள் தப்பி விடுவதும், நிரபராதிகள் அக்கிரமியமாக தண்டிக்கப்படுவதும் சாதாரணமாக இருக்கிறது. இது போறதே இல்லை, இது கேஸே ஃபைல் ஆகிறது இல்லை. கேஸ் ஃபைல் ஆனாலும் அதோட போயிடும், எதத்தையும் ஒன்று சமாளித்து போலீஸ் ஸ்டேஷனே கட்ட பஞ்சாயத்து நடத்தி தள்ளி விட்டுருவாங்க. அதை மீறி சிலது நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துக்கு போனாலும் இங்கே நீதி கிடைக்கிறது இல்லை. பில்கிஸை தப்பு பண்ணவனுங்க, பிள்ளையை கொலை பண்ணவனுங்க, அவங்க குடும்பத்தையே கொலை பண்ணவனுங்க மாலை போட்டு வரவேற்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் அழியும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றுதானே அர்த்தம். அவ்வளவு அப்பட்டமாக பகிரங்கமாக தவறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அவங்க எவ்வளவு வெட்கப்படணும், கூனி குறுகணும். எவ்வளவு மோசமானவனும் ஒரு தப்பு செஞ்சது பின்னாடி ஒரு மாதிரி ஆயிடுவான், நான் அப்படி செஞ்சுட்டேனே நினைப்பான். அந்த உணர்ச்சிகள் கூட இல்லை என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு கேடு கெட்டவர்கள், இவர்களை சரிகாண்பவர்கள் எவ்வளவு கேடுபட்டவர்கள், இவங்க மேல குற்றம் இல்லை என்றவர்களை வெளியே விடுகின்ற நீதிமான்கள் என்று கேவலமான வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இது பண்ண முடியும்? இவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிறான்னு சொன்னா அவன் எவ்வளவு கேடு கெட்டவனாக இருப்பான். இப்படி குற்றங்கள் சாதாரணமாக நடக்கக்கூடிய சூழல். அப்படியானால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரமே கிடையாதா என்ற ஒரு கேள்வி எழும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரமே கிடையாதா? அவன் எங்கள் உயிரோடையும் கொண்டான், இப்ப போலீஸ் ஸ்டேஷன் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, கோர்ட்லையும் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாமே அவருடைய ஆதிக்கமாக இருக்கிறது என்று வெம்பி சாவதை தவிர்த்து இவர்களுக்கு ஒரு வழியே இல்லையா என்று சொன்னால் இப்பொழுது நேச்சர் இயல்பாக வரும். இல்லை, இதற்கு பின்னால் ஒரு நாள் இருக்கிறது. இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து அவர்கள் தப்பிக்கலாம், அகில உலகத்தை படைத்த இறைவனுடைய பார்வையிலிருந்து எவனும் தப்பிக்க முடியாது. அந்த இடத்தில் நின்று குற்றவாளி கொண்டு நிறுத்தப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள், அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவார்கள் என்பதுதான் இயல்பானதாக நேச்சராக இருக்க முடியும். இதற்கெல்லாம் தீர்வு அப்ப மறுமை தான். இதற்கு விடை அப்படின்னு சொன்னா மறுமை தான். அங்கே அல்லாஹ்வுடைய விசாரணை நடக்கும், யாரும் அங்கே தப்பிக்க முடியாது, எந்த பேக்ரவுண்டும் உதவி செய்யாது. நான் பிரதமர், சைத்தானி பூமிக்கு கீழே போன்னு உதைக்கிற உதையில 1000 மீட்டருக்கு கீழே போக வேண்டியது வரும். எவரும் எதுவும் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. எந்த சிபாரிசுக்கும் வேலை இல்லை, எந்த பணத்துக்கும் வேலை இல்லை, எந்த படைக்கு எந்த பட்டாளத்துக்கும் எதுவுக்கும் வேலையே இல்லை. இப்படி நாளை அந்த மறுமை நாள் ஒன்று தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு மனநிறைவு ஏற்படுகின்ற வகையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற நாள் இருந்தாக வேண்டும். அறிவுபூர்வமாக சிந்திச்சாலும் அப்படி ஒரு நாள் வேண்டும்.
இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, வேதங்களும் சரி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. மறுமை நாள் உண்டு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, பரம ஏழை யார் தெரியுமான்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், எங்களை பொறுத்தவரை யார் இடத்துல எந்த காசு பணம் ஏதோ அறவே இல்லையோ அவனைத்தான் நாங்கள் ஏழைன்னு சொல்லுவோம். இல்லை, அவன் பெரிய பிரச்சனை அல்ல, ஏழை அல்ல. யார் பெரிய ஏழை, பரம ஏழை அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் நிறைய நன்மைகளோடு நாளை மறுமையில் வருவான். நிறைய நன்மைகள் செஞ்சிருப்பான், நிறைய அமல்கள் இருக்க, நிறைய நன்மைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவனை பற்றி புகார் கொடுக்கின்ற ஒரு குரூப்பும் வந்துடுவான், ஒரு மக்கள் வருவான். இவனை திட்டுனான், இவனை அடித்தான், இவனுடைய காசை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் சொல்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கும். விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவன் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேறு வழியே இல்லை. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் என்ன செய்வர்? அங்கு பரிகாரங்கிறது என்ன? நீ மன்னிப்பு கேளுன்னு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் கிடையாது. மாறாக அவனுடைய நன்மைகளை எடுத்து இவர்களின் பாதிப்புக்கு தகுந்தவாறு கொடுக்கப்பட்டு கடைசியில எடுப்பதற்கு எல்லாம் காலி ஆயிரும். அவன்கிட்ட நன்மைகளே இல்லாமல் போயிடும். நிறைய நன்மைகளோடு வந்தவன் இப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லை, கொடுத்தாச்சு. ஆனாலும் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருப்பார்கள். இப்ப பாதிக்கப்பட்டிருக்கதாக கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவங்கல்ல ஒரு குறிப்பிட்ட 60% ஹெல்ப் பண்ணிட்டு 40% அவன்கிட்ட ஒண்ணு இல்லை, முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நியாயம் அல்ல. இப்பொழுது என்ன செய்யப்படும்? இவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு தகுந்தவாறு இவர்களிடமுள்ள தீமைகள் எடுத்து அவனுடைய தலையில் கட்டப்படும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த 40% தட்டி எவ்வளவு மிச்சம் இருக்காது எல்லாம் அவனுடைய தலையில கட்டப்படும். இப்ப இவங்க போயிடுவான். சொல்லதான் சொல்றாங்க, நிறைய நன்மைகளோடு வந்தான், இப்ப ஒரு நன்மையும் இல்லை, ஆனா பெருசா பிரச்சனைகளோடு இவன் விட்டிருக்கின்றான். இவன் தான் பரம ஏழை. எந்த நாளை பற்றி சொல்றாங்க? இது எங்கே நடக்கும்? மறுமையில நடக்கும். அப்ப இந்த உலகத்துல தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. அதற்கு மறுமையில் விலை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உண்டான பிரச்சனையாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கலாம், இல்லையானால் தண்டிக்கலாம். நமக்கும் சகோதர மனிதர்களுக்கு மத்தியில் ஆனதாக இருக்குமானால் இப்பொழுது நம்முடைய நன்மைகள் பறிக்கப்பட்டு கொடுக்கப்படும், அல்லது அவருடைய தீமைகள் நம் மீது சுமத்தப்படும், அவலம் ஏற்படும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? இப்படிலாம் இருந்தா தான் மனிதர்கள் தவறுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வார். அப்போ ஒன்று தெரியுது, ஓஹோ இந்த உலகம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, அப்ப இதுக்கு நீதமே இல்லையா? நீதம் இருந்துதானே ஆகணும். அல்லாஹ்னு சொல்றோம் இல்லை, இறைவன் சொல்றோம் இல்லை, கடவுள்னு சொல்றோம் இல்லை. அப்ப இதுக்கு நீதம் இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்க முடியும்? இப்ப இயல்பாக மனித உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது அல்லவா, அதுதான் உண்மை. அதற்குத்தான் அல்லாஹ் மறுமையை வைத்திருக்கிறான். அந்த மறுமை நாள் நீதம் நிறைந்த நாளாக இருக்கும். பாதிக்கப்பட்டவன் பாதிப்புக்கு உண்டான பிரதிபலனை பெற முடியும். துன்பத்தை ஏற்படுத்தியவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் அவன் சிக்க வேண்டியது இருக்கும். இப்பதான் பாதிக்கப்பட்ட உள்ளங்கள் அமைதி பெறும். நான் கஷ்டப்பட்டு ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அவன் பிள்ளைக்காக காசு, இன்னைக்கு திருமணத்துக்கு காசு சேர்த்து வச்சிருக்கான், நகை வாங்க போயிருக்கான், ஏற்கனவே கூட இருக்கு, அதுல ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை பிடிக்கவே முடியல, அவனை இது பண்ணவே முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா போப்பான்னு சொன்னா என் மனசு எப்படி இருக்கும்? எப்படி சரியா வரும்? அவன் பிடிக்கப்பட்டு என்னிடத்துல கொண்டு வரப்பட்டு அந்த பணம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவனை 4 திட்டி அல்லது 4 அறவிட்டா தான் என் மனசு சாந்தியாகும், நிம்மதி பெறும். இதானே மனித இயல்பு. இங்க எதுவுமே நடக்கலையே, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இதுல தெரிஞ்சு வெளி உலகத்திற்கு வந்ததுலேயே நீதி கிடைக்கிறது இல்லை. வராம எத்தனை பேர் அநியாயம் பண்றான், வெளியிலேயே தெரியவே இல்லை, எவன் அடிச்சாண்டே தெரியல. வண்டியில இப்ப பிளேடு போட்டு போயிடுறாங்க, வண்டியை கீறி விட்டு போயிடுறான், டயரை உடைச்சிட்டு போயிடுறான், கண்ணாடியை உடைச்சிட்டு போயிடுறான். இவன் கஷ்டப்பட்டு புது வண்டி வாங்கி வச்சிருப்பான். இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் நடக்கும்? பாதிக்கப்பட்ட வேண்டிய நிலை என்ன? அவனுக்கு எப்படி அந்த இழப்புக்கு பகரம் என்ன? அந்த இழப்பை எப்படி சரி செய்யற? அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இப்படி பாதிக்கப்பட்டவன் அந்த துன்பத்திலிருந்து அவன் வெளியேறுவதற்கு வசதியாகத்தான் அப்ப மறுமை நாடு ஒன்று தேவை இருக்கத்தான் செய்து இப்படி அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும்
தேவை என்பது மறுமை நாள் உண்டு என்பது புரிகிறது. நீ ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால வெளிப்படையாகவே சொல்கிறான், உங்களுக்கு உலக வாழ்க்கை ஒரு தடவை தான். ஒரு தடவை அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்துட்டான், மீண்டும் மௌத்தை கொடுக்குறான், மீண்டும் உங்கள் எல்லோரையும் எழுப்புவான். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யரல் இன்சானு அன்னா ஹலகனா மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். சூரா யாசீன்ல ஒரு அற்ப விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதன், அவன் நம்ம படைச்சிருக்கோம், அவன் நம்மகிட்ட தர்க்கம் செய்யறானா? ஏன் தர்க்கம் செய்யறான்? மறுமை நாளில் நம்ம திருப்பி நம்ம மீண்டும் அவனை கொண்டு வருவோம் என்பதில் அவனுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? எப்படி சந்தேகம் இருக்க முடியும்? உங்களை எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இருந்து உங்களை படைத்த இறைவன் மீண்டும் உங்களை கொண்டு வருவதில் என்ன சிரமம் இருக்கிறது? இப்போ உங்களுக்கு வயசு 50, 52 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் யார்? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இருந்த உங்களை இந்த இவ்வளவு பெரிய உருவத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களை கொண்டு வந்திருக்கிறான்ல. இப்போ இவ்வளவு பெரிய பாடி மீண்டும் வைக்கப்படுது, எரிக்கப்படுகிறதோ புதைக்கப்படுகிறதோ என்னமோ ஒன்று செய்யப்படுகிறது. மொத்தத்தில் என்ன ஆனாலும் சரி, அவனுடைய பொருள், அவனுடைய கருப்பொருள், அவனுடைய மைய பொருள் ஏதோ ஒன்று எஞ்சி இருக்கிறார். எதுவுமே இல்லாமையிலிருந்து படைத்த இறைவனுக்கு அவன் படைத்த பொருளில் ஒரு பகுதி எஞ்சி இருக்கின்ற பொழுது அதிலிருந்து மீண்டும் உருவாக்க செய்வதில் கஷ்டம் என்று நீங்கள் ஏன் நினைக்கின்றீர்கள்? அது எப்படி கஷ்டமா இருக்க முடியும்? கண்டிப்பாக எதுவும் இல்லாமலும் உங்களை படைத்த இறைவன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பான், மீண்டும் உயிர்ப்பிப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல். குர்ஆன் இந்த கருத்துக்களை சொல்கிறது. இப்படிலாம் சொன்னா அறிவுபூர்வமாக சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டான். அல்லாஹ் இறைவனுடைய வார்த்தையை சொன்னார், இதெல்லாம் வேதங்கள் பொய் சொல்கிறது என்று சொல்வான். மொத்தத்தில் அவன் சத்தியத்தை, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் பொருள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர் இடத்துல மறுமையை பற்றி சொன்னால் அவங்க சொல்றதெல்லாம் என்னவா இருக்கும்? எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வா பார்க்கலாம், எங்கள் தாதா தாதியை கொண்டு வாங்க பார்க்கலாம், இப்படித்தான் பேசுவாங்க. சொல்லுங்க நீங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக கொண்டு வருவான், நடக்கத்தான் செய்யும். அவன் தான் உங்களை படைத்தான். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தான். சும்மா யுமீத்துக்கும், அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான். மீண்டும் வாழ்ந்த உங்களை, உங்களுடைய ரூஹை எடுத்து மீண்டும் மையத் என்ற பெயரை தந்து உங்களை அடக்கம் செய்ய வைத்து விடுகிறான். அதோடு நீங்க மண்ணோடு மண்ணாகி வெறுமனே போகிறது இல்லை. சும்ம யஜ்மாக்கும் இலா யௌமில் கியாமா, மீண்டும் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை ஒன்று சேர்க்கிறான். அல்லாஹ் கண்டிப்பாக ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீ, அதில் துளியளவும் சந்தேகத்திற்கு இடமில்லை. அல்லாஹ் மீண்டும் உங்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான், சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஒரே ஒரு சூரின் மூலமாக எல்லா உயிரினங்களும் உயிர் பெற்றுவிடும். ஒரே ஒரு சூர் எல்லா உயிரினங்களையும் அழிக்கும். அந்த நேரத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் அழியும். அடுத்த இன்னொரு மறுசூர் ஊதலின் வழியாக இந்த உலகத்தில் அப்பொழுதும் அதற்கு முன்பும் இறந்துவிட்ட எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சும்ம யஜ்மஉக்கும் இலா யௌமில் கியாமா, மீண்டும் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீஹ், அதில் துளியளவும் சந்தேகத்திற்கு இடமில்லை. வலகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், இருப்பினும் மனிதர்களில் எண்ணற்றவர்கள் இதை பற்றிய இந்த அடிப்படை உண்மையை புரியாதவர்களாக இருக்கின்றனர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, நம்முடைய உள்ளத்தில் நாம் அல்லாஹுடைய பேரொருளால் இந்த ஈமானுடைய பாக்கியம் பெற்றவர்கள், நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. மௌத்த ஹயாத்தை நம்ம அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தாங்கிறதை நம்புகிறோம். அல்லாஹ் மீண்டும் நம்மளை மரணிக்க செய்வான் என்பதை நம்புகின்றோம். மீண்டும் அதற்கு பின்பு அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதில் நமக்கு நம்பிக்கை உண்டு. அதில் துளியளவு நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லை. அதான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈது வஹுவ அஹ்வனு அலைஹ். அந்த அல்லாஹ் தான் படைப்புகளை எதுவுமே இல்லாமையிலிருந்து முதலில் படைத்தான், மீண்டும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான். வஹுவ அஹ்வனு அலைஹ், முந்தியதை விட பிந்தியது அவனுக்கு எளிமையானது தானே, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, இதில் என்ன சந்தேகம் என்ற தொனியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்கின்றார். அவர்களோ இறைமறுப்பாளர்கள், மறுமையை நம்பாதவர்களாக இருக்கின்றனர். நாம் மறுமையை நம்பியவர்கள். அவர்களுக்கு நமக்கும் வாழ்க்கை முறையிலும் வித்தியாசம் உண்டு. அவங்க நம்பலை, அதனால அதற்கு தகுந்த வாழ்க்கை அவங்க இடத்துல இல்லை, அது பிரச்சனை இல்லை. அது எப்போ நம்பிக்கை இல்லை, அதன்படி அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. நம்ம மறுமையை நம்புகிறோம், நம்முடைய எல்லாம் பதிவு செய்யப்படுகிறதுங்கிற நம்புகிறோம்.
எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுதுங்கிறத நம்புகிறோம். நாளை மறுமையில் எல்லாம் விசாரிக்கப்படும்ங்கிறத நம்புகிறோம். அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம் என்று நம்புகிறோம். இவ்வளவு நம்பிக்கையும் இருக்கக்கூடிய மோமின்கள் எப்படி தவறு செய்கிறார்கள்? அவங்கள விட்டுறலாம், எல்லாம் இருக்கிறது. நான் செய்யறது எதுவுமே ரப்புக்கு தெரியாம போயிருச்சுன்னு யாரும் சொல்றது இல்லை. நன்மையை செஞ்சா ஒரு சந்தோஷம் வருது, இதெல்லாம் பதிவாயிருக்கு, அல்லாஹ் நாளை மறுமையில தருவான். தீமை செய்யும் பொழுது பயம் வருது, இதுவும் பதிவாயிருச்சு, நான் எப்படியாவது தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட அழிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும், அந்த எண்ணம் வரணும். ஏன்னா நமக்கு தெரியுது பதிவாயிருச்சுன்னு. சரி, பதிவாயிருச்சு, நாளை மறுமையில் இது கண்டிப்பாக வரும், அல்லாஹ் விசாரிப்பான், பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த பாவங்களுக்கு தகுந்தவாறு தண்டிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது? பாவங்களுக்கு தகுந்தவாறு தண்டிக்கப்பட்டுட்டால் என்ன செய்வது என்ற அச்சம், என்ற பீதி ஒவ்வொரு மோமினுக்கும் இருக்க வேண்டும், இருக்கணும். இப்ப நமக்கு மறுமையின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் மறுமையை பற்றி கவலையே படாமல் ஃபரலான காரியங்களை விடுறது, ஹராம்களை செய்யறது அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வகையில பார்த்தா அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, மனமன போக்கில் வாழ்றான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நானும் மனமன போக்கில் வாழ்வேன்னு சொன்னா அது என்ன நம்பிக்கை? அது அந்த நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு பேருக்கானதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால் இந்த இடம் இறைமறுப்பாளர்களின் மோசமான நிலையில் சொல்லப்படுகிறது. மூமின்கள் அப்படி இருக்க மாட்டார்கள், மூமின்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம் நம்முடைய தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். அல்லாஹை நம்புகின்ற நாம், ரசூலை நம்புகின்ற நாம், மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்கின்ற மறுமை வாழ்க்கையை நம்புகின்ற நாம், அவர்கள் அல்லாத மற்றவர்களை போன்று நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய தரத்திற்கு தக்கவாறு அமைய வேண்டும். நம்மிடத்தில் பேணுதலும் இறையச்சமும் வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவுகளை பேணி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலினால் தடை செய்யப்பட்டதை விட்டு விலகி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மறுமையின் மீது நமக்கு உண்மையான அந்த நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அந்த மறுமையின் மீது உண்டான நம்பிக்கையை ஆழமாக நமக்கு தருவதோடு அதற்கு ஏற்றாற்போல் நமது செயல்களை கண்ணியத்திற்குரிய செயல்களாக, ஒழுக்கத்திற்குரிய செயல்களாக, இறையச்ச நிறைந்த செயல்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا هادينا قرة أعيننا ووسيلتنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. صدق الله العظيم.